Bluetooth mode. Filmora 15 understands your intent, dissolving the space between thought and action with AI. வணக்கம் மகளே, ஆடியோ டெஸ்ட் வந்து கேட்டிருப்பீங்க. நம்முடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து டெட் ஃபால்ட்டில் இருந்துச்சு. அதை பற்றின வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுமாதிரி லேப்டாப் இப்போ எடுத்து வச்சிடலாம். வணக்கம் மகளே, இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கரு டெட்டாக இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரிப்பேர் பண்ணி நம்ம கைட் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக, ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதேமாதிரி உங்களுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏதாவது சடனாக ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில், அதேமாதிரி சார்ஜிங் போடும்போது லைட்டு கூட வரல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட ரிப்பேர் பண்ணலாம், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம 4 இன்ச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர் டெட் ஃபால்ட்டு, ஓகேங்களா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராக்டிக்கலாக ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா காமிக்கிறோம். அதே மாதிரி நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு பார்க்கலாம். அதேமாதிரி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளாக ரிப்பேர் பண்ணுறோம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. டெட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பவர் ஆன் ஆகலை, அதே மாதிரி எல்இடி லைட்டு கூட எரியல, சார்ஜிங்கும் ரெஸ்பாண்ட் இல்லை, ஓகேங்களா. பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கலாம், அதே மாதிரி சார்ஜிங் செக்ஷனில் ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் போர்டு ப்ளூடூத் போர்டில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா. அடுத்து டூல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, அதேமாதிரி சால்ட்ரிங் அயான், ஓகேங்களா, ஃப்ளக்ஸு சால்ட்ரு இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சது வச்சுருப்பீங்க. அதெல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பேக் ஸ்க்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ரி, ஓகேங்களா. பேட்ரி கீழே வந்து ஸ்பீக்கர் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஸ்மாலரான ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு இருக்குது, அதேமாதிரி சார்ஜிங் சர்க்யூட் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜிங் சர்க்யூட் உள்ளே இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பேட்ரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செக் பண்ணணும், ஓகேங்களா. மல்டிமீட்டரில் டிசி வோல்ட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. டிசி வோல்ட்டில் ஓகே, டிசி வோல்ட்டில் வச்சுட்டு 2 ப்ராபியும், ஓகே, 2 ப்ராபியும் பேட்டரியோடைய ப்ளஸ்ஸு மைனஸ், ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஃபஸ்ட்டு மேலே எடுங்க, எடுத்துகிட்டு பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்ரி ப்ளஸ் வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா சால்ட்ரிங் விட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சால்ட்ரிங் ஃபஸ்ட்டு பேட்ரி ப்ளஸ்ஸில் விட்டுருக்கு, மைனஸ் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கு, பட் பேட்ரி ப்ளஸ் வந்து லைன் விட்டுருக்கு. ஓகே, இப்போது பேட்ரி வந்து ப்ளஸில், ஓகேங்களா, சால்ட்ரு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்ஸ் நல்லா ஊற்றி சால்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சால்ட்டு நல்லா பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இதில் சால்ட் வைங்க, ஓகேங்களா. ப்ளஸ் வோல்ட்டில் ப்ளஸ் பேட்ரி ப்ளஸில் சால்ட் வைங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பேட்ரி ப்ளஸில் சார்ஜர் வச்சுட்டேன், சால்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டேன். இப்போது நம்ம லைனை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. பேட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளஸில் ப்ளஸ் வோல்ட் வைங்க, அதேமாதிரி மைனஸில் வச்சுட்டு நான் எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2.8, ஓகேங்களா, 2.9 இந்த மாதிரி காட்டுது. அப்படின்னா பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, ஓகேங்களா. சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா பேட்ரி ஃபால்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இதில் அதே மாதிரி நம்முடைய சார்ஜிங் மாடியூல், ஓகேங்களா, சார்ஜிங் மாடியூல் வந்து உடச்சிருக்காங்க, ஓகே. அது லைன் அடிக்க தெரியாமல் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கேபிள் இருக்குது, அந்த யூஎஸ்பி மாடியூல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வைக்க வேணான்ட்டாங்க, ஓகேங்களா. யூஎஸ்பி இதில் வைக்க வேணாம், வச்சா உடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வைக்க வேணாம். இதில் வைக்காமல் நம்ம வந்து ப்ளஸ்ஸு மைனஸ், ஓகேங்களா, இதில் சர்க்யூட்டு பார்த்துட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்து நம்ம வந்து சார்ஜிங் சர்க்யூட்டில் டைரெக்டாக அடாப்டரில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜ் ஏறி பேட்ரி மூலிமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது பேட்ரி கனெக்ட் பண்ணியாச்சு, வோல்டேஜும் காட்டுது. இப்போது ஆன் ஆகுதா இல்லையாங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. இது பட்டன் வந்து உள்ளே போகுது, இந்த சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே வச்சுட்டு ஒரு நிமிஷம். ஓகே,
அதுக்குள்ளே பக்கத்தில் இந்த ஒயரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ட்ரிங் விட்டுருச்சு. அதையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மக்களே நம்ம இப்போ ஃபுல்லாக சால்ட்ரிங் எல்லாமே பண்ணியாச்சு. டீசால்ட்ரிங் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே கழட்டி விட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. அதில் போர்டு ஆன் ஆயிடுச்சு. போர்டு கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடுச்சு. ஓகே. இது பேட்டரியில் சார்ஜ் இருக்க வரைக்கும் இது வேலை செய்யும். பட் ஆனால் சார்ஜிங் மாடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருக்கு. ஓகேங்களா? சார்ஜிங் மாடியூல் உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம பவர் ஆஃப் பண்ணிடலாம். பவர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சால்ட்ரிங் ஓகேங்களா, இதில் ஃபிட் பண்ணிட்டு போர்டு ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதாவது வந்து இப்போ ஒயர் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஎஸ்பி ஓகேங்களா, யூஎஸ்பியில் நம்ம ஸ்ட்ரைட்டாக டைரெக்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொருகிற மாதிரி ஓகேங்களா. யூஎஸ்பி மாடியூலில் நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ப்ளஸ்ஸு மைனஸு மீதி வந்து கட் பண்ணி விட்டுறலாம் ஓகேங்களா. மீதி கட் பண்ணிடலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்ம இந்த இடத்துல சார்ஜிங் மாடியூல் வரும் ஓகேங்களா. இந்த இடத்துல சார்ஜிங் மாடியூல் வரும். நம்ம அடாப்டர் போட்டு சொல்கிற மாதிரி வரும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடியூல் வைக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்துட்டு நம்ம சார்ஜிங் போட போகிறோம். ஓகே. சார்ஜிங் போட்டுட்டு சார்ஜிங் சர்க்யூட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுலேயே வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதுலேயே ஒயர் வந்துட்டு உள்ளே விட்டுட்டு நம்ம ஓர்ஸ் பண்ணிக்கலாம். ஒயரை ஓர்ஸ் பண்ணிட்டு இதில் லைன் அடிச்சிடலாம். ஓகே மக்களே. இப்போது ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓர்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. கரெக்டாக இதில் விட்டுட்டு ட்ரில் கரெக்டாக பண்ணிடுங்க. ட்ரில் பண்ணிட்டு உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பீக்கரில் ஏதாவது டேமேஜ் ஆகிருப்போகுது. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ஓகேங்களா. ப்ளஸ் மைனஸ் எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னா இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய டைப் சி இந்த மாதிரி இல்லை நார்மல் பின் ஓகேங்களா. நார்மல் பின் இந்த இடத்துல வரும். நம்மக்கிட்ட அந்த மாடியூல் இல்லாதனால அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வேணால் எனக்கு ஒயரிங் போட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரவுண்டு ஓகேங்களா. இது யூஎஸ்பியில் வர்றது. இது வந்து கிரவுண்டு. இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சால்டிங் அடிச்சிட்டேன். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இது ரெண்டுத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜிங் மாடியூல் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்தது எந்த இடத்துல ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ சால்ட்ரு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ரை சால்ட்ரிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தொடச்சி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கடைசி பின் ஓகேங்களா. கடைசி பின்னு ப்ளஸில் வைக்கணும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் வரும். ஓகே. இந்த இடத்துல ட்ராக் வருது. இது வந்து ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இது ரெண்டுமே சால்ட்ரிங் ஆகக்கூடாது ஓகேங்களா. அது வேறு லைன் போகும். இது கடைசி பின்னு தான் ப்ளஸ்ஸு ஓகேங்களா. மக்களே இப்போ 2 பக்கமும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் ஒரு தாட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த தாட்டி வராத மாதிரி பார்த்துக்கணும். ஒயரிங் எல்லாமே கரெக்டாக வச்சு கரெக்டாக சால்ட்ரிங் அடிச்சிருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம சுவிட்சில் போட்டு பார்க்கலாம் சார்ஜிங் ஏறுதா இல்லையான்னு ஓகேங்களா. ஓகே மக்களே. இப்போது நம்ம சால்ட்ரிங் அடிச்சுட்டு நம்ம வந்து சார்ஜிங் மாடியூலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜிங் ஏறுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே. பார்த்தோம் அப்படின்னா ரெட்டில் பிளிங்க் ஆகுது. அப்போனா போர்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்முடைய ஒயரிங் லைன் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேமேஜாக இருந்திருக்கு. அதை ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி அதாவது வந்து ஒயரிங் லைன் கழட்டி பாருங்கள். ஒயரிங் லைனில் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா சால்ட் அடித்து பாருங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது ஓகே, போர்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த போர்டு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும். ஐசி இந்த மாதிரி ஐசி ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த போர்டு ரெடி பண்ண முடியாது ஓகேங்களா. இது ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒயரிங் லைன் ஏதாவது டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபால்ட் ரெடி பண்ணலாம் ஓகேங்களா. சின்ன ஏதாவது ட்ரை சால்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரெடி பண்ணலாம். பட் ஆனால் போர்டில் ஏதாவது ஐசி கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது இந்த போர்டெலாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசி கிடைக்காது ஓகேங்களா. ஓகே மக்களே. இப்போ வந்து சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா சார்ஜிங் கரெக்டாக ஏறுது ஓகேங்களா. இப்போது இது எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒயர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே வருது. ஸோ அதனால் டேப் ஒட்டிக்கோங்க. ஓகே. டேப் ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உட்காரும்போது இந்த ஒயர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே. இது இப்போது இது எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே. பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா
கரெக்டாக உட்காந்துச்சு அப்படின்னா ஓகே, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே மக்களே, இப்போ ஃபைனலாக எல்லாமே ஸ்க்ரூ எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இப்போது நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு ப்ளூடூத்தில். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, NB001 தான். ஓகேங்களா, இப்போ நம்ம சாங் செக் பண்ணிடலாம். Install any official LOL esports mod from GX Store to unlock bonus content and features. ஓகே மக்களே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதுமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டுடலாம். அதே மாதிரி ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். சப்போஸ் ஃபுல் வீடியோ தான் போட்டால் தான் தெரியப்படுத்த முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ போட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக வீட்டில் நம்ம 5.1, 2.1, 7.1 எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம போர்ட்ஸுமே சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது போல் ஏதாவது போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது ரெடி பண்ணணும், சர்வீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா.